அடுத்த இலக்கு மைத்ரி, அரசாங்கத்தை உசுப்பேற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள். உயிர்த்த ஞாயிறு வழக்கில் திருப்பம், சாரா ஜஸ்மினின் உடல் தொடர்பில் நீதிமன்றத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல். கம்மன்பிள்ள, பிமல் உள்ளிட்ட சிலருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்தார் இந்திய செயலாளர் மிஸ்ட்ரி. பசிலை நாட்டுக்கு அழைத்து வர அமெரிக்க நீதிமன்றத்தின் உதவி பெற நடவடிக்கை. $2.5 மில்லியன் கடன் தவணை இழப்புக்கு சைபர் பாதுகாப்பு நிர்வாக பலவீனமே காரணம், சஜித் குற்றச்சாட்டு. மைத்ரிபால சிறிசேனவின் மகன் கொழும்பில், மருமகள் தப்பியோட்டம். அரச வங்கிகளிடம் பெற்ற கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது, சாணக்கியன் சபையில் கேள்வி. குருக்கள் மடம் மனித புதைகுழி வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 24 ஒத்திவைப்பு. கொழும்புக்கான தமது விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது பிராந்தியத்தின் முக்கிய நிகழ்வுகள் குறித்தும், வர்த்தக, முதலீடு, தொழில்நுட்பம், அபிவிருத்தி மற்றும் மக்கள் தொடர்பு போன்ற பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய பங்களிப்பு மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மயிலத்தமடு மாதவனை மேற்றுத்தரை தொடர்பில் எழுத்து மூலமான ஆதாரம் இல்லை என விவசாய மற்றும் காணி அமைச்சர் குறிப்பிடுகிறார். பல வருடங்களாக பல வழக்குகள் கொண்டு செல்லப்பட்டு எமது மாவட்டத்தில் கால்நடைகளை வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற நிலையில் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அதனை மேற்றுத்தரையாக அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்ட நிலையில் மயிலத்தமடு மேற்றுத்தரை என்பதொன்று இல்லை அமைச்சர் குறிப்பிடுவது ஏமாற்றம் அளித்துள்ளது என இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் சபையில் அதிருப்தி தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக அமெரிக்க நீதிமன்றத்தின் உதவியை நாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மாத்தறை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தால் பசல் ராஜபக்சவுக்கு பிடிவுராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சர்வதேச போலீசின் உதவியை பெற்று அமெரிக்க நீதிமன்றத்தின் ஒத்துழைப்பை கூறவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு தேவையான சந்தேக நபர் ஒருவர் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர் அந்த நாட்டின் பிரஜையாக இருப்பினும் அவரை நாட்டுக்கு அழைத்து வர அந்த நாட்டின் நீதிமன்ற உதவியை பெற வேண்டியது அவசியமாகும் என அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். பசல் ராஜபக்ச நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவரால் விமான பயணம் மேற்கொள்ள முடியாது எனவும் அவரது தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்து வருகின்றனர். குருக்கள் மட சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் 24 தவணையிடப்பட்டுள்ளது. 1990 ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்புடைய வழக்கு விசாரணை புதன்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டது. குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான மனித புதைகுழி தொடர்பான வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த தவணையில் சோகோ பிரதான சட்ட வைத்திய அதிகாரி, மட்டக்களப்பு காணி பதிவாளர், பிரதேச செயலாளர், தொல்லியல் திணைக்களம், அதேபோன்று காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்துக்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் சார்பாக அவரது சட்டத்தரணி பிரசன்னமாக இருந்தார். ஏனையவர்கள் மன்றுக்கு சமூகம் அளிக்கவில்லை. அந்த வகையில் இந்த வழக்கு எதிர்வருகின்ற 2026 8/24 மேலதிக நடவடிக்கைகளுக்காக வழக்கு மாநாட்டுக்கு தவணையிடப்பட்டுள்ளது. தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே இந்த வழக்கு நடவடிக்கைகள் துரித கதியில் விசாரணைகள் மேற்கொண்டு அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பொருத்தமான கட்டளைகளை ஆக்குமாறு நாம் மன்றை வேண்டியிருந்தோம். அந்த வகையில் எதிர்வரும் 8/24 இந்த வழக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்காக வழக்கு மாநாட்டுக்காகவும் தவணையிடப்பட்டுள்ளது என குறித்த வழக்கின் பிரத்யேக முறைப்பாடான ரபு அப்துல் மஜீத் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி முபாரக் முசஸம் இதன்போது தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தகம் சிறிசேனவின் மனைவி கனடா நாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தகம் சிறிசேன கொழும்பில் இருப்பதாக நம்பகமான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜை ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையினால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கவலையடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிரபல தொழிலதிபரின் மகனின் திருமணத்துக்கு மைத்ரிபால சிறிசேன அழைக்கப்பட்டிருந்த நிலையில் மிகவும் கவலையான தூக்கத்தில் இருந்துள்ளமை பலராலும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் அவருடைய மகனும் மனைவியும் நாட்டிலிருந்து தப்பியோடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் தற்போது மனைவி மட்டுமே சென்றுள்ளதாகவும் மகன் கொழும்பிலேயே இருப்பதாக உத்தியோகபூர்வமாக அல்லது நம்பகத்தகுந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. சைபர் பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் நிர்வாக ரீதியிலான பலவீனங்கள் காரணமாகவே இலங்கை 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தவணையை இழக்க நேரிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அரசு சுட்டிக்காட்டியுள்ள தொழில்சார் அறிக்கையின்படி 2.5 மில்லியன் டாலர் காணாமல் போனமையானது ஒரு சைபர் குற்றம் மாத்திரமன்றி அது நிர்வாக மற்றும் நிறுவன செயற்பாட்டு நடைமுறை பிரச்சினையுமாகும். இந்த நாட்டின் வெளிநாட்டு கடன் செலுத்தும் பொறிமுறையின் பலவீனமான நிர்வாகம் காணப்படுவதாக குறித்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நமது நாட்டில் மக்கள் மீது வரிகளை சுமத்தி வாழ்க்கை சுமை, வறுமை மற்றும் வேலையின்மை என்பனவற்றை அதிகரித்து தொழில்துறைகளை வீழ்ச்சியடைய செய்துள்ள நிலையில் 25 லட்சம் டாலர்களை கூட செலுத்த முடியாத அரசு ஆட்சியில் உள்ளது. கடன் மீள செலுத்தும் நடவடிக்கை முன்னர் மத்திய வங்கியின் மையமாக இருந்த போதிலும் புதிய சட்டத்தினூடாக அது கடன் செலுத்தும் அலுவலகத்துக்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் இந்த காலகட்டத்தில் தேவையான இடைக்கால ஏற்பாடுகளை செய்து கொள்ள அரசுக்கு இயலாமல் போயுள்ளது. இது வெறும் சைபர் தாக்குதல் மட்டுமல்ல. இந்த பிரச்சினை தொடர்பில் திரைசேரியும் மத்திய வங்கியின் ஆளுநரும் ஒரே நிலைப்பாட்டில் இல்லை. இவ்விரு முக்கிய நிறுவனங்களும் ஒரே நேர்கோட்டிலிருந்து செயற்பட தவறினால் நாட்டின் பொருளாதாரத்தின் நிலை என்னவாகும்? பலவீனமான கடவுச்சொல் பயன்பாடு, பொறுப்புகள் தெளிவுபடுத்தப்படாமை ஆகியவற்றின் காரணமாக சைபர் ஆபத்து உருவாகியுள்ளது. போலி மின்னஞ்சல் டொமைன்களின் பயன்பாடு இதற்கு மூல காரணமாக இருந்த போதிலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான பரிந்துரைகள் கூட சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. கடன் ஒப்பந்தங்களை பரிசோதித்தல், தொடர்பு வழிகளை உறுதிப்படுத்தல் மற்றும் வங்கிக் கணக்கு தகவல்களை சரிபார்த்தல் என்பன முறையாக இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளார். சாதாரண நபர் ஒருவர் அரச வங்கிகளில் சிறிய கடன் தொகையை பெற்று தவணை கடனை குறித்த காலப்பகுதிக்குள் திருப்பி செலுத்தாவிடின் வங்கியானது அந்த நபருக்கு கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கும், சொத்துக்களை பறிமுதல் செய்யும். ஆனால் கோடிக்கணக்கில் கடன் பெற்று கடனை மீள செலுத்தாதவர்களுக்கு எதிராக விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. அரச வங்கிகள் இருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் நபர்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் யாவை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பினார். இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, பிராந்திய அபிவிருத்தி வங்கி மற்றும் அரசு அபிவிருத்தி வங்கி மற்றும் முதலீட்டு வங்கி ஆகிய வங்கிகளில் தற்போதைய நிலுவைக் கடன் தொடர்பான பட்டியல், நிலுவையில் உள்ள அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள கடன் தொகை தொடர்பான விவரங்களை வழங்க முடியுமா? இதுவரை மீளப்பெறப்பட்ட தொகை மற்றும் வங்கி அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, குற்றவியல் விசாரணை அல்லது ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா? அவ்வாறாயின் அவற்றின் தற்போதைய நிலை என்ன? எடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், மீட்கப்பட்ட தொகைகள் மற்றும் அத்தகைய அனைத்து கணக்குகளின் தற்போதைய நிலை ஆகியவற்றை விவரிக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட அறிக்கையை அல்லது அக்கால பகுதிக்குள் முழுமையான விவரப்பட்டியலை வழங்க தவறினால் மொத்த கணக்குகளின் எண்ணிக்கை மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட தொகைகளை குறிப்பிடும் இடைக்கால அறிக்கையை 3 மாதங்களுக்குள் அமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பாரா? நாட்டில் சாதாரண ஒரு குடிமகன் அரச வங்கிகளில் சிறிய கடன் தொகையை பெற்று அதனை குறித்த காலப்பகுதியில் செலுத்தாவிட்டால் வங்கி அந்த நபருக்கு கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கும். அவரது வாகனங்களையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யும். கோடிக்கணக்கில் கடன் பெற்று குறித்த காலப்பகுதிக்குள் கடனை மீள செலுத்தாத அரசியல்வாதிக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை. கடந்த காலங்களில் அவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரச வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை திருப்பி செலுத்தாமல் இழுத்தடிப்பு செய்யும் நபர்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் யாவை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காக அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட 6 எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் பசன் அமரசிங்க முன்னிலையில் இந்த தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரபன்ச, பிவித்துருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில, திலித் ஜெயவீர, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரத்ன மற்றும் மஹிந்த பத்ரன உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த நபர்கள் பல்வேறு தொலைக்காட்சி அலைவரிசைகளை நடத்திய ஊடக சந்திப்பு மற்றும் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை ஆய்வு செய்த நீதவான் அவர்கள் வெளிப்படையாகவே நீதிமன்றத்தை அவமதித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உள்ளதால் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அங்கு சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்ற பதிவாளருக்கு
நீலவான் பசன் அமரசிங்க உத்தரவிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தற்போது 3 பிரதான சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுரேஷ் சாலே, சரத் சமந்த் மற்றும் ஜெகில் பாஸ் புலனாய்வு சேவையின் முன்னாள் அதிகாரி ஆகியோர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உள்ளிட்ட பலருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் மீதான விசாரணைகளும் தொடர்கிறது. இவ்வாறான பின்னணியில் விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் நீதிமன்றத்தின் கௌரவத்தை பாதிக்கும் வகையிலும் கருத்து வெளியிட்டதாக கம்மன்பில பிமல் வீரவன்ச, திலித் ஜவீர உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக இந்த வழக்கெடுக்கு நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் அரங்கேறிய போது பாதுகாப்பு அமைச்சராகவும் முப்படைகளுக்கு பொறுப்பானவராகவும் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருந்த நிலையில் தாக்குதல் தொடர்பான பொறுப்புகளில் இருந்து அவர் எப்படி விலக முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை தடுக்க தவறியதாக தெரிவித்துள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு வழங்கப்பட்ட பிஜமலல்கூட அறிக்கைக்கு அமைவாக இவர்கள் இருவருக்கும் எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. எனினும் அந்த அறிக்கையில் 14 பேருக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் 2019 ஆண்டில் பாதிக்கப்பட்ட தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்று 2022 நிறைவடைந்தது. அந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன, பூஜ்ய ஜெயசுந்தர, கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் பிரதிவாதிகளாக இருந்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் முடிவுற்ற போது பூஜித மற்றும் மைத்ரி ஆகிய இருவருக்கும் நட்டஈடு செலுத்துமாறு தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் அப்போதைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்களில் இருவரான மைத்ரிபால சிறிசேன மற்றும் நிலந்த ஜெயவர்தன ஆகியோரை சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் 3 அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கில் இணைக்கவில்லை. இதன்படி சட்டமா அதிபர் திணைக்களம் வேண்டுமென்றே தனது கடமையை மீறியுள்ளது. தண்டனை வழங்கப்பட வேண்டிய இருவரை சட்டமா அதிபர் திணைக்களம் விடுவித்துள்ளது. அவ்வாறு எப்படி நடக்க முடியும்? ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை நிலந்த ஜெயவர்தன மற்றும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக வழக்கு தொடுக்குமாறு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. தாக்குதல் சம்பவம் நடக்கும் போது பாதுகாப்பு அமைச்சு முப்படைகளுக்கு மைத்ரிபால சிறிசேனவிடமே இருந்தது. அவர் எப்படி பொறுப்பிலிருந்து விலக முடியும்? இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அந்த விசாரணைகள் நடக்கும் போது 2022 தொடரப்பட்ட வழக்கில் இவர்கள் இருவரும் எப்படி விடுவிக்கப்பட்டனர்? சட்டமா அதிபர் திணைக்களம் தெளிவாக தனது கடமைகளை மீறியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் விசாரணையில் சாய்ந்த மருது வெடிப்பு சம்பவத்தின் போது மீட்கப்பட்ட உடல்களில் சாரா ஜஸ்மினின் உடல் இடம்பெறவில்லை என பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகர நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். மேலும் சாரா ஜஸ்மின் விசாரணையாளர்களை தவறாக வழிநடத்த முயன்றமை விமானிய CCTV காட்சிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சாரா யஸ்மினின் உடல் சாய்ந்தமருது வீட்டில் மீட்கப்பட்டதாக காட்டும் நோக்கில் 3வது முறையாக DNA பரிசோதனை மேற்கொள்ள அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. சாய்ந்தமருது வீட்டில் மீட்கப்பட்ட உடல்கள் மற்றும் அங்கு இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக போலீஸ் அதிகாரி விரிவான சாட்சியங்களை வழங்கியுள்ளார். சாரா ஜாஸ்மின் தற்போது எங்கு சென்றார் என்பது குறித்து உறுதியான தகவல் இதுவரை இல்லை. எனினும் அவர் சாய்ந்தமருது வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழக்கவில்லை என்பது நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டுக்கு ஜக்ரானின் குடும்பத்தினர் 2 மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு வேனில் வந்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஆனால் வெடிப்புக்கு பின்னர் தீக்கரையான நிலையில் ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. இதனால் மற்றொரு மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி சாரா யஸ்மின் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் விசாரணையாளர்களால் வெளியிடப்பட்டுள்ளது.